அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17லிருந்து நம்ம 24 வரைக்கும் வாசிக்க போகிறோம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேயன் எழும்பி போராமினால் நிறைந்து காவலிருந்து வெளில வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க? 25ஆம் வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு, அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் கூட்டம் கூடினார்கள்னா வேற எதை பற்றியும் பேச மாட்டாங்க. எப்படி தேவனுக்காய் வாழ்வது, எப்படி தேவனுக்காய் சந்ததியை உருவாக்குவது, பிள்ளைகளுக்கு அதை பற்றி தான் சொல்லுவாங்க. எப்படி பெருமையாக வாழ்வது, எப்படி இந்த உலகத்தில் பெரிய லெவலில் ஷைன் பண்ண, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தேவனுக்காய் எப்படி சாட்சியாய் வாழ்வது. ஆமென், அல்லேலூயா. சாட்சியாக வாழணும்னு நினச்சாலே நம்மளால் ஷைன் பண்ண முடியும். ஷைன் பண்ணோன்னு நினச்சா சாட்சியாக வாழ முடியுமான்னு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. புரியுதா? ஸோ அப்போ இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவசியம், தேவை. ஆனால் அற்புத அடையாளங்கள், சுகம், பலன், இவைகள் எல்லாம் ரட்சிப்புக்கு நேராக எல்லாரையும் நடத்துறது இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். மிராக்கிள் பாயிண்ட் டு ஜீசஸ் அண்ட் இஸ் கிங்டம். அற்புத அடையாளங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் அதன் மூலமாய் கட்டப்பட வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பேசுவேன். The greatest healing is the salvation. அதாவது விலையேற பெற்ற சுகம், விலையேற பெற்ற விடுதலை என்பது ரட்சிப்பு என்பதை அந்த நாட்களில் தெளிவாய் போதித்ததை நாம் பார்க்க முடியும். கொஞ்சம் கவனிங்க. Do not seek miracles, seek Christ. நீங்கள் அற்புத அடையாளத்தை நோக்கி ஓட வேண்டாம். அதை ஏற்கனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செஞ்சிட்டாரு. நீங்களும் நானும் நோக்கி ஓட வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. இந்த அற்புத அடையாளங்கள் நிரந்தரமற்றது. எனக்கு கிடைக்கிற உண்மையான சால்வேஷன் மூலமா வருகிற அந்த ஹீலிங் நிரந்தரமானது. ஆமென், அல்லேலூயா. நான் சுவிசேஷம் சொல்வதற்கு அற்புத அடையாளங்கள் உதவியா இருக்கு. ஆனால் அவைகள் தான் என்னை நித்திய ஜீவனுக்கு நடத்துறது இல்லை. தேவன் சாதாரண மனிதர்களை அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஜனங்கள், ஆனால் நான் கர்த்தரிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, இங்க அற்புத அடையாளத்துக்கு அப்புறமா இவங்களெல்லாம் ஜனங்க உயர்த்தி போற்றி, இவர்களெல்லாம் பெரிய ஒரு சீனியர் பாஸ்டர் மாதிரி, பெரிய ஒரு ஹீலர் மாதிரி, பெரிய லெவலில் இவங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அற்புத அடையாளங்கள் நடந்தது. இப்போ அற்புத அடையாளம் நடந்த உடனே அடுத்த உயர்வு வரும் நினைக்கும் போது 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் வெறும் பேதுரு யோவான் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் எல்லாரையும் சிறைபிடிக்கிறாங்க. வாசிங்க 17ஆம் வசனத்தை. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த எல்லாரும் எழும்பி, அப்பா பிரச்சனையே எங்க? ஆமா, எதுக்காக இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கோபம்? போராம இருக்கிறதுல அவ்வளோ கோபம் இருக்கும். போராம இருக்கிறதுல அவ்வளோ கோபம் இருக்கும். இன்னொரு இடத்துல 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும், அவர்கள் எல்லாம் கோபம் கொண்டு, வெறி கொண்டு, இயேசுவின் நாமத்தை சொல்றத கேட்டு அவர்களுக்குள்ளாக வந்த அந்த எரிச்சல், அவர்களுக்குள்ளாக வந்த கோபம் எங்க தர்மா ஸ்டார்ட் ஆகுது? எங்க தர்மா அதுக்கு ரூட்டு? இந்த கோபத்துக்கு காரணம், இந்த ஆக்ரோஷத்துக்கு காரணம், இந்த எரிச்சலுக்கு காரணம் எங்க தெரியுமா? அதோட வேர் எங்க தெரியுமா? எங்க? போராமை. என்னது கேக்குதா? பரிசேயர்கள் சதுசேயர்களும் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. தங்கள் வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காங்க? இந்த யூத தேவனுக்காக வாழ்வதற்கு, ஏகோவா தேவனுக்காக தான் ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த அப்போஸ்தலர் மாதிரி அவங்களால வாழ முடியல. அப்போஸ்தலர் மாதிரி வாழ முடியல. அவங்க நடந்து போற இடங்கள்ல சுகம் நடக்குது. அவங்க பேசுறதுல ஒரு அதிகாரம் இருக்கு. அவங்க பேசும்போதே ஜனங்கள் இருதயம் குத்தப்படுகிறது. பாவத்தை அறிக்கை செய்றாங்க, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதை இவர்கள் பார்க்கும்போது இந்த வல்லமை எங்கிருந்து வருது? இவங்களால படிப்பறிவற்ற நாங்களெல்லாம் டாக்டர் பட்டம் படிச்சு நாங்க பேசுற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு கூட்டம் வரல. மீன் பிடிக்கிற பேதுரு பேசுறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. ஒதுக்கப்பட்டவனும் கைவிடப்பட்டவனும் நாற்றம் பிடிச்சவனும் சமுதாயத்துல ஒரு இடமில்லாத, ஒரு தகுதி இல்லாத இருக்கிற மனுஷர்கள் பேசுவதை கேட்பதற்கும், அதை கேட்டு அநேகர் மனம் திரும்புவதும், அநேகர் விடுதலை பெறுவதை பார்க்கும்போது நாங்களெல்லாம்
யூதா கோத்திரத்தின் சிங்கத்தின் வம்சத்தில் வந்தவர்கள். நான் பேசுறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா எங்க வாழ்க்கையில் இது நடக்கலையே என்ற அந்த போராமை அவர்களுக்குள்ளாக வரும்போது, நாங்க தான் ஸ்பெஷல், எங்களுக்கு தான் வசனம் தெரியும், எங்களுக்கு தான் எங்க கோத்திரத்தில் தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்கின்ற பெருமையும் எல்லாம் நிறைந்திருக்கும் போது போராமத்தானா வருது. அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? என்ன அற்புதம் நடந்துச்சு, அற்புதம் நடந்தோன்னா அப்படியே அற்புதத்தில் அப்படியே உயர்ந்துட்டே போயிட்டே இருக்கணும். அந்த அற்புதம் நடக்கும்போது சிறைச்சாலைக்கு போறாங்க. யாரெல்லாம் சிறைச்சாலைக்கு போறாங்க? அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிறைச்சாலைக்கு போறாங்க. ஒருத்தர் வண்டி இல்லை, எல்லாரையும் கொண்டு போய் சிறையில் வைக்கிறாங்க. இப்போ சிறையில் வச்சதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்குள்ள இருந்த போராமை. நம்ம இன்னும் அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கும் அப்போஸ்தலரை சிறை பிடிக்கிறாங்க, சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? 4ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? அலங்கார வாசல்ல 3ஆம் அதிகாரத்தில் அலங்கார வாசல்ல இருக்கிறவங்க சுகத்தை கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, இந்த சுகத்தை கொடுத்தவர் தேவன், இயேசு அல்லாம இந்த பூமியில வேற யாரும் இல்லைன்னு சொல்லி தீர்க்கமா பேசுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. மேல இருக்க வசனம் சொல்லுது, கோபம் கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, சிறைச்சாலை யாரை வச்சாங்கன்னா யோவானையும் பேதுருவையும் சிறைச்சாலையில் வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஏன் அவங்க சிறைச்சாலையில் வைக்கிறாங்க? பிகாஸ் தே ஆர் வெரி ஜெலசி. ஏன்னா அவங்களுக்கு மதத்தை சார்ந்த கொள்கை தான் ரொம்ப முக்கியம். தே ஆர் வெரி டேஞ்சரஸ் பீப்புள். மதம் 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 என்று சொல்லுகிற கூட்டம் ரொம்ப 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 அந்த மதத்திற்காக கொலையும் செய்வாங்க. செஞ்சாங்களா இல்லையா? இயேசு என்ன பண்ணாங்க? யார் கொலை பண்ணா? துர்மார்க்கரா? பைபிளை வாசிச்சவங்க, 10 கட்டளையை கையில பிடிச்சிருந்தவங்க. கொஞ்சம் கவனிங்க, நிறைய நேரத்தில் பைபிளை நீங்க சரியா பார்க்கறது இல்லை. இந்த பைபிளை தூக்கிட்டு சத்தியம் சொல்லிக்கிட்டு வைராக்கியமாக வாழ்ற கூட்டங்கள் உண்டு. வைராக்கியமா வாழ ஆண்டவர் அழைக்கல, அவரை அன்பு செய்ய அழைத்திருக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய நேரத்தில் இந்த மதத்தை பின்பற்றுகிற கொள்கை ஜபத்தை ஒரு டார்ச்சரா, இதை பண்ணலனா இது கிடைக்காது. நோ, ஜபம் என்பது மகிழ்ச்சி, ஜபம் என்பது கனெக்ஷன். ஒரு லவ் பண்ற பொண்ணுகிட்ட பேசும்போது பாரமா பேசுமா, இல்ல லவ் பண்ணிருக்கீங்களா? நீங்கெல்லாம் பரிசுத்தவான்களாச்சா? பையங்க பொண்ணை லவ் பண்றதும் பொண்ணு பையனை லவ் பண்றதும் ஹூ பில்ட் இட்? தேவன் தான் அதை நெருப்ப நமக்குல கொடுத்துருக்காரு. ஒன் சைடு லவ்வா இருந்திருக்கலாம். நாங்களெல்லாம் பரிசுத்தவான்கள், பிறக்கும் போதே பரிசுத்த ரத்தத்தில் பிறந்தோம். யாராச்சும் இருந்தா முகத்தை காட்டுங்க, தனியா பேசலாம். ஆமென், அல்லேலூயா. இது வேற ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் சொல்லணும், சபைகள்ல சொல்லணும். ஆமென். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி. மாம்சமே இல்லாத ஆட்கள் இங்க யார் இருக்கிறீங்க? மாம்சமே இல்லாதவர்கள் யார் இருக்கிறீங்கப்பா? ஆமென். மாம்சம் தான் ஆவிக்கு விரோதமா போராடி தான் இருக்கு. எங்க கிட்ட ஒரு ஆவி தான் இருக்கு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த பூமியில இல்லை, நாங்கள் ஆவிகளாய் அலைந்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை கரெக்டா படிக்கணும். ஆமென். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து மேடையிலையோ இல்லை தனியா நிற்கும் போது நான் தான் பரிசுத்தவான், என்னை விட பரிசுத்தவான் அல்ல அப்படின்னு யாராச்சும் பேசுறத நீங்க கேட்டீங்கன்னா, தயவு செய்து இந்த சபைக்கு வரவர்கள் தயவு செய்து அவங்க சொல்றத கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்றது பைபிள் இல்ல. பரிசுத்த பவுல் சொல்றாரு, பாவிகள்ல பிரதான பாவி நான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்ல, ரட்சிக்கப்பட்டு சபைகளை ஸ்தாபிச்சவர் சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் இல்லை என்றால் நான் பொய்யனாய் இருக்கிறேன், நான் போராடுகிறேன். அதுதான் சரியான லாங்குவேஜ் சொல்லணும். நாங்க போராடிட்டு இருக்கோம், ஆவியோடு உண்மையோடும் போராடிட்டு இருக்கோம். கர்த்தர் ஆவியில ஜெயிக்கிறதுக்கு பலத்தை கொடுத்திருக்காருன்னு பேசும். இன்னும் பாரம்பரியம் மாறல, எல்லாமே வெளி தோற்றம் தான். உள் தோற்றத்தை பத்தியே கவலை இல்ல. பிள்ளைங்க எப்படி வளர்றாங்கன்னு கவலை இல்ல. குடும்பம் எப்படி வளருதுன்னு கவலை இல்ல. ஆமென்,
அல்லேலூயா. இதுதாங்க பெந்தேகோஸ்தே. பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்லும்போது உருமாற்றம் வாழ்க்கையில் ஏற்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் போராமப்பட்டாங்க. ஆமென். இவங்களுக்கு பெரிய படிப்பு இல்லை, பணம் இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, ஆனாலும் அவங்க எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யம் இருந்துச்சு. ஆனால் இவங்கள பார்க்கும்போது இவங்க இப்படி சந்தோஷமா வாழ்றாங்களே, இவங்களுக்கு இருக்கிற தைரியம் எங்கேருந்து வந்துச்சு, இவங்க தொடர்ந்து இயேசுவை பற்றி பேசுறாங்களே, அதுதாங்க கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பு. அன்புக்கும் பயத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். கொள்கையை பின்பற்ற கூட்டம் பயத்தினால் பின்பற்றுகிறது. ஆமென். உபவாசம் பண்ணல, பயமுறுத்துறது. சாத்தான் நடு வீட்டில் வந்து உட்காந்துருவான். நடு வீட்டில் இருக்கிறவனை எப்படி அனுப்பணும்னா, எப்படி அனுப்பணும், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். நம்மால் இதெல்லாம் சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். ஆமென். எல்லாரை விட நிறைய கதை சொல்லியிருக்கிறேன் நான். ஆமென், அல்லேலூயா. நம்மளாம் கதை கேட்கிற கூட்டம் தானே. கதை சொன்னான்னு கேட்டு இருப்போம். நீங்கள் வேணால் போய் கூகுளில் பாருங்களேன். தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக நம்ம ஊரோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? we are a drama people. ஆமென். ட்ராமா அப்படின்னா பாட்டில் கூட ஒரு ட்ராமா இருந்தா, தாய் போல தேற்றினோன்னு அப்படியே கண்ணில் இதெல்லாம் கண்ணி வந்துடும். நம்ம என்ன சொல்ல வரோம்? எனக்கு இருக்கிற அம்மாலாம் வேஸ்ட்டு, எனக்கு அம்மா ஏசப்பா தான், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. தாய் போ ஒரே ஃபீலிங் சாங் பாடின உடனே எல்லாருக்கும் அப்படியே கண்ணீர் வந்துடும். நீ அம்மாவா இருந்து பார், ஒரு நாள் நீ அம்மாவா மாறுவ. என்ன சொல்றோம்னா, இப்ப எல்லா அம்மாக்கும் நன்றி சொல்லு, எல்லா அப்பாக்கும் நன்றி சொல்லு. எல்லா அம்மாக்கும் குறை இருக்கு, எல்லா அம்மாக்கும் நிறைவு இருக்கு, எல்லா அம்மாக்கும் அப்பாவுக்கும் அப்படிதான். நன்றி சொல்லு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். மதத்தை பின்பற்றவங்க பயத்தை உண்டாக்குவாங்க. இயேசுவை பின்பற்றுவாங்க, கொஞ்சம் கவனிங்க, இயேசுவை பின்பற்றுறவங்க பயத்தை உண்டாக்க மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா, பரிசுத்தத்தை உண்டா. அப்ப எப்படிங்க பயம் வரும் சொல்லுங்க? அப்ப எப்படி பயம் வரும்? பைபிள் சொல்லுது நிறைய இடத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே. ஸோ கரெக்டா கிரேக்க எபிரேய பாஷையில பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a respect, it's a reverence that we give to God. ஓ, புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர், யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க? போயிருப்போம். உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் வந்தாங்கன்னா ஏன்ச்சு நின்று குட் மார்னிங் சொல்லுவீங்க ஹாப்பியா. உங்களுக்கு பிடிக்காத டீச்சர் வந்தாலும் ஏன்ச்சு நின்று குட் மார்னிங் சொல்லுவீங்க. ஏன்? சி, இப்போ நான் பிடிச்சதுன்னா ஐ லவ் தட் டீச்சர், என்னை கேர் பண்ணுறாங்க. ஒருவேளை என்னை கேர் பண்ணலாம், எனக்கு டைம் கொடுக்கலாம், அவங்க கற்றுக் கொடுக்குற விதங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேங்களா. ஆனால் ஒரு நாளைக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா 6 சப்ஜெக்ட் வர டீச்சர் எனக்கு பிடிக்காது, ஒரு டீச்சரை தான் பிடிக்கும். ஆனால் அந்த 6 சப்ஜெக்ட்டுக்கும் வந்த உடனே என்ன பண்ணும்? ஏன் சின்ன வேற வழி. ஏன்? இப்போ நான் பண்ணலன்னா என்ன நடக்கும்? கூப்பிட்டு கொட்டுவாங்க. அந்த கொட்டு வேணுமா? வேணாம். இப்போ இந்த ரெஸ்பெக்ட் எதனால வருது? பயத்தினால வருது. இப்போ இன்னொரு டீச்சர் வராங்க, பிடிச்ச டீச்சர் வராங்க. இப்போ அந்த டீச்சர் நான் அந்த நாள் ஃபுல்லாக யோசிச்சேன், அந்த டீச்சர் எப்போ வருவாங்க, அந்த டீச்சர் எப்போ. யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? வந்த உடனே எப்படி என்ன பண்ணுவீங்க? மற்றதுக்கு ஏந்திரிக்கும் போது வேற வழி இல்லை, பாதியிலலாம் குட் மார்னிங் சொல்லுவீங்களா? ஆனால் இந்த டீச்சருக்கு எப்படி சொல்லுவோம்? சி, ஆட்டோமேட்டிக்கா அந்த லவ்ல ஒரு பயம் வருது பாருங்க, வருதா? ஆமென். அதுக்கு தான் ஹோலினஸ், அதுக்கு தான் ரெஸ்பெக்ட். ஸோ கிறிஸ்தவம் என்பது மற்ற மதங்கள் போல பயமுறுத்துகிறது அல்ல, இட்ஸ் a ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வராத வரைக்கும் கிறிஸ்துவனுடைய அந்த ஐக்கியத்தை உங்களால் அனுபவிக்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் இந்த பரிசேயர்களை போல சதிசேயர்களை போல கிறிஸ்துவோடு உங்களோட கனெக்ட் பண்ண முடியாது. பரிசேயர்களுடைய முற்பிதாக்கள் யாரு? பரிசேயன் சதிசேயருடைய முற்பிதாக்கள் யாரு? பரிசேயர்களுடைய சதிசேயருடைய முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு.
இந்த அப்போஸ்தலருடைய முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஆமென், அல்லேலூயா. அப்போ முற்பிதாக்கள் ஒண்ணுதான். பரிசேயர்கள் ஜெபம் பண்ணுவாங்களா? ஜெபம் பண்ணுவாங்களா? ஜெபம் பண்ணுவாங்க. அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணுவாங்களா? ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபமும் பார்த்துக்குவாங்க. பரிசேயர்கள் சைசல் காணி கொடுப்பாங்களா? ஸோ எல்லா ஆக்டிவிட்டிஸ் சிமிலர், பட் தேர் இஸ் a big difference. ஆமென், அல்லேலூயா. அவங்களோட ஆக்டிவிட்டிலாம் பயத்தை சார்ந்தது. ஆமென், கொள்கையை சார்ந்தது, வைராக்கியம். ஆனா அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறது, நான் தேவனோடு மனம் விட்டு பேச வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய ஜெபம் வித்தியாசம். எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறன்றது அவனுக்கு முக்கியம் இல்லை, முட்டி போட்டு ஜெபிக்கிறான்றது முக்கியம் இல்லை. கொஞ்சம் கவனிங்க, பைபிள் சொல்லுது. ஆமென். எப்படி ஜெபிக்கிற பேட்டர்னை பத்தி பேசுறது பெருசு இல்ல, என் இருதயம் அங்க இருந்தாதான் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அர்த்தம். அல்லேலூயா. இட் இஸ் a relationship. இதை ரட்சிப்பை பெறதுக்கு எந்த பரிகாரமும் வேலைக்காகாது. ஆமென், அல்லேலூயா. அவர் விலை கொடுத்து வாங்கி நமக்கு இலவசமா கொடுத்தாரு. நமக்குள்ள இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? நம்ம பிரதர் கிட்ட இலவசமா கொடுத்தா அவருக்குள்ள இருக்க பெருமை, நீ என்ன எனக்கு ஃப்ரீயா கொடுக்குற, நீ என்ன ஃப்ரீயா கொடுக்குற, நானே வாங்கிக்கிறேன். ஆமென். எதை? ரட்சிப்ப. எதை? விடுதலைய. ரட்சிப்ப விலை கொடுத்து வாங்க முடியாதுமா? ஆண்டவர் கொடுத்த விடுதலையை விலை கொடுத்து வாங்க முடியாதுமா? எந்த மதத்தை சார்ந்த சடங்காச்சாரங்களும் இந்த ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்கு விலையே இல்லை, ஒரே ஒரு விலை தான், பரிசுத்த ரத்தம். பரிசுத்தராய் இருக்கிற பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்ற வேத வசனம் நமக்கு சொல்லு. அந்த பரிசுத்தர் மாத்திரமே நமக்காய் பலியானதின் மூலமாய், அவரை நான் நம்புவதன் மூலமாய் என் தேவன் எனக்கு இலவசமாய் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள இருக்க மனுஷ பெருமை இலவசமா வாங்கறதுக்கு பிடிக்காது. அதுக்கு ஓடணும், அதுக்கு உழைக்கணும், அதுக்காக நான் நிறைய சபை கட்டணும், அதுக்காக நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வரணும். பிரயாச்சித்தம். உங்க ஒரு பிரயாச்சித்தம் வேலைக்காகாது. ஆமென். இதெல்லாம் நான் ஏன் கட்டுறேன், இதெல்லாம் எதுக்கு செய்யறது தெரியுமா? ஐ லவ் ஹிம். நான் என் இயேசுவை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார். நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை பாசம் நேசம் நிறைந்த வாழ்க்கை. இன்னைக்கு அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லா இடங்களிலும் உப்பாக வெளிச்சமாக அவர்கள் பயன்பட்டதின் நோக்கம், பயன்பட்டதின் காரணம், ஆமென், தெளிவா இருந்துட்டாங்க. இயேசுவின் மேல இருக்கிற அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் மேல இருக்கிற அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ உதட்டளவில் ஆராதிக்கிற ஆராதனைய நான் கேட்க மாட்டேன், இருதயத்துல இருந்து. நிறைய நேரத்தில் நம்ம இருதயம் ஒன்று சொல்லும், நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க உண்மை யாரை நேசிக்கிறீங்க. அப்போ ஏசப்பாவை நேசிக்கிறோன்னா உங்களுக்கு 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்தில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? 24 மணி நேரம் நான் கணக்கு பண்ணல, 12 மணி நேரம் தூங்குங்க, விட்டுருங்க. 12 மணி நேரம் ஏஞ்சி முழிச்சிட்டு இருக்கீங்க. அந்த 12 மணி நேரம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்களுக்கு எவ்வளோ வேலை பிஸியாக வேணா இருக்கட்டும், நீங்கள் என்ன உத்தியோகம் வேணா பண்ணுங்க, உங்களுக்கு தேவன் முக்கியமானாள், இந்த இயேசு முக்கியமானாள், இவர் தான் உங்களை எல்லாத்த விட இவரை தான் நேசிப்பீங்கன்னு உங்கள் வாயில சொன்னீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா அந்த வாரம் உங்களுக்கு சொல்ல நீங்கள் எதை நேசிச்சிங்கன்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. வாயில சொல்றதுனாலயோ வாயில பாடுறதுனாலயோ இல்ல வந்துட்டு சபையில வந்துட்டு ஆண்டவரேன்னு நான் எதுக்காக இதை சொல்றேன், இதெல்லாம் செய்யுங்க, நான் இதுக்கெல்லாம் எதிரி இல்லை, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஜெபிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் போடுங்க, நல்லா ஃபாஸ்டிங் போடுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்யறார், அதிசயத்தை செய்யறார். ஆனா இவைகள் எல்லாம் கொள்கைக்காக பண்ணாதீங்க. ஆமென். காம்படிஷன் இல்லை. அல்லேலூயா. தேவன் மீது இருக்கிற அன்பு. நான் இதை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் நல்லா ஜெபிக்க போகிறோம். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன சொல்றானா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்கிறது மாதிரி காலையிலேன்னு சொன்ன சூரியன் சந்திரன் இதை ஒண்டி யூஸ் பண்ணல, இயேசுன்னு சொல்லிக்கிட்டு நம்மால் என்ன பண்றானா, இன்னைக்கு நல்ல நாள், அது டெய்லி நல்ல நாள். பைபிள் சொல்லுது நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன், பைபிள் சொல்லி கொடுக்குது என்ன நல்ல நாள், எந்த நாளும் கெட்ட நாள் இல்லை. ஆமென். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்குது, கெட்ட நாளும் நல்ல நாளா மாறும். அப்போஸ்தலர்கள் தனித்து நின்றார்கள்,
ஆமென். அந்த சுவிசேஷம் வந்த உடனே அவங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிருச்சு. எல்லாரும் ஆண் பார்க்கறான், என்னடா இது வேற மாதிரி இருக்க. உங்க பிள்ளைங்க வேற மாதிரி இருப்பாங்க, உங்க சந்ததி வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரினா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும்னு அவசியம் இல்லை. படிப்பு வேணும், படிப்பு தான் முடிவு இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவங்கள அதெல்லாம் நோக்கி ஓடல, உலகத்தை நோக்கி ஓடல. The temporary blessing are temporary, a permanent blessing are permanent. நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி, ஆண்டவர் மேல அன்பு இருக்கிறவன் டெம்பரரியை பார்க்க மாட்டான். டெம்பரரி வேணும் தான், நான் அதுக்காக ஓடணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக வாழணும்னு அவசியம் இல்லை. பெர்மனண்டா நான் சொல்லிக் கொடுக்க டெம்பரரியை ஆண்டவர் என் வாழ்க்கையில சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் டெம்பரரியை பேசி ஜனங்களை கூட்டி சேர்க்கிறதுனால ஜனங்கள் பலப்படுவதில்லை, ஜனங்கள் பயந்து போறான். சர்ச்சுக்கு வா, கர்த்தர் உனக்கு செய்வார். டெம்பரரி பிளெஸிங்காக கூப்பிடுறேன். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ இயேசுவை நம்பி வா, எல்லா சூழ்நிலையிலும் இந்த இயேசு உன்னை கைவிட மாட்டான். அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கறானா, எல்லா சூழ்நிலையும் வரும், ஆனா என் இயேசு என் கூட இருப்பார். அல்லேலூயா. நீ இயேசுவை தேடி வா, உனக்கு கல்யாணம் நடக்கும். இல்ல இயேசுவை தேடி வா, உனக்கு ஏற்ற நேரத்துல. வசனம் ஒரே ஒரு சின்ன காரியம் தான். அந்த சின்ன காரியம் நம்ம ஏற்கனவே முன்னாடி அதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆமென். இங்க போ, இவர்கிட்ட வேண்டினா உனக்கு என்ன பண்ணும், பிசினஸ் நல்லா இருக்கும். நல்லாவும் இருக்கு. பைபிள் அதையே சொல்லி கொடுக்கல. பக்கத்து சொல்லுங்க, பைபிள் அதை சொல்லி கொடுக்கல. ஆமென். இப்ப கூட நம்ம பேசும்போது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். இதெல்லாம் மனப்பாடமா தெரியா புரியல. அப்பனா மரணம் வரும், பொல்லாப்பு வரும், பள்ளத்தாக்கு வரும், இருள் வரும், நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அதனால இருள் இல்லைன்னு சொல்லல, பள்ளத்தாக்கு இல்லைன்னு சொல்லல, போராட்டம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பள்ளத்தாக்குல, அந்த இருள்ல, அந்த போராட்டத்துல, அந்த வியாதியில, அந்த பிரச்சனையில, அந்த நடுக்கத்துல எல்லாத்துக்கும் மேல என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், அந்த பிரச்சனையை பார்த்து, பிரச்சனை இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், நான் பயப்படேன். ஏன்னா கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு என்ன நல்லா மேய்க்க தெரியும். அவர் என்ன இருள கொண்டு போனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவர் என்ன வெக்கத்துக்கு நடுவில் கொண்டு போனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்கும் போது நான் ஆண்டவர் என் நல்ல மேய்ப்பன் சொல்லி நான் விசுவாசத்தில் என்னை வளர்த்துக் கொள்வேன். அதுதாங்க சுவிசேஷம். அல்லேலூயா. கேட்டதெல்லாம் கிடைக்குன்னு சொல்றது சுவிசேஷம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல்ல இருந்து யூத் மீட்டிங் வந்துட்டு இன்னைக்கு தேவனை விட்டு ஓடுறதுக்கு காரணம் என்ன? சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கல. சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கல. கத்தருக்கா வாழு. இவங்களுக்கு கூப்பிட்டு குத்துன்னு குத்துன பிறகும் வெளில வந்துட்டு திருப்பி இயேசுவை பத்தி பேசுறாங்கன்னா எப்படிங்க பேசுனாங்க? ஆமென். சின்ன பிள்ளைங்களுக்கு என்னங்க சொல்லி கொடுக்குறீங்க? ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி எல்லாம் மாறிடும். அது சின்னதா இருக்கும்போது நினைச்சுக்கிச்சு எல்லாம் மாறும். மாறலையே. வறுமை மாறலையே, போராட்டம் மாறலையே, அப்பா அம்மா சண்டை மாறலையே, வீட்டில் இருக்கிற 3 வேளை சாப்பிட முடியலையே. வாலிப பெண்ணாயிருச்சு, வாலிப பையனாயிட்டான், எதுவும் மாறல. அவன் பார்க்குறான், ஐயோ இந்த ஏசு கிட்ட கேட்டாலாம் கிடைக்காது. அவர் சொன்னார், ஏசு கிட்ட எல்லாம் கேட்டா 10 பேர் கேட்டான், 2 பேர் கிடைச்சிச்சு, 8 பேர் கிடைக்கலையா? அந்த 8 பேரை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? 10 பேர் சுகத்துக்காக வந்தான், 2 பேருக்கு சுகம் கிடைச்சிச்சு, 8 பேர் கிடைக்கல, ஏன் பேச மாட்டீங்க? யாருக்கு சுகம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா அவரு கொடுக்கல. ஆமென், அல்லேலூயா. அதை சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு. கர்த்தர் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். அல்லேலூயா. உனக்கு என்ன செய்யணுமோ அப்ப அது சின்னதுல இருந்தே கேட்கும். நான் ஜெபம் பண்ணு, பாஸ் ஆக்கிடுவார். ஜெபம் பண்ணு. இதுல 1000 பேர் உட்காந்துருப்பான், 100 பேர் பாஸ் ஆயிருப்பான், 100 பேருக்கு வெற்றி வந்திருக்கு. 1000 பேர்ல 100 பேர் வருது ஒன்றும் பெருசு இல்லையே. 1000 பேரும் பாஸ் ஆனானா? இல்லையே. அப்போ அந்த 900 என்ன தர்ம யோசிக்கும்? அப்போ இந்த இயேசுக்கு வல்லமை இல்லையே. நீ சொல்லி கொடுத்த, நான் சொல்லி கொடுக்கிற சுவிசேஷம், கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்லி கொடுக்கிற சுவிசேஷம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பின்மாறி போறதுக்கு, ஈவன் வயசாகி கஷ்டப்படுற நிறைய பேர் பின்மாறி போறதுக்கான வாய்ப்பை சொல்லி கொடுக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்காய் வாழ்வது அவர் சிலுவை எடுத்து பின்பற்றுவது. ஆமென், அல்லேலூயா.
சீஷர்கள் தெரிந்து கொண்டாங்க, வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்து அவங்கள அடிச்சு குத்தும் போது அவங்க ஞாபகத்தில் வச்சிருக்காங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் சொல்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவங்களுக்குள்ள வசனம் போய் உள்ள கிரியை செய்து அதை அடி வாங்கிட்டு அவன் வந்து நிற்கிறான், இயேசுவை பற்றி பேசுறான். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் அல்ல. திருப்பி கூட்டு போய் அடிக்கிறாங்க, அவன் அடியை வாங்கிட்டு வந்து வெளில நிற்கிறான். திருப்பி சொல்றான், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் அல்ல. என்னங்க நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? என்னங்க பிள்ளைங்க, என்னங்க நீங்க என்னங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க? வருஷா வருஷம் மாசம் மாசம் தேவனுடைய வார்த்தை தேவன் காரியம் போறீங்க, என்ன அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்களை வளர்ப்பது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஒவ்வொரு ஊரா போகும்போது ஒரே ஒரு காரியத்தை தான் பார்க்கிறேன், சாத்தான் எப்படி ஆவிக்குரிய பிள்ளைகளை வஞ்சித்து வச்சிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். ஊழியக்காரன் எனக்குள்ள அதே கிறிஸ்து தான் இருக்கார். எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிற வேலையை கொடுத்திருக்காரு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவும் எனக்குள்ள இருக்க இயேசுவும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சேம். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேற மாதிரி, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேற மாதிரினா அது வசனம் இல்லைங்க. கொஞ்சம் கவனிங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? நடைமுறையில் வராத அன்பு எதுவும் மதத்தை பின்பற்றுகிறது. ஆமென். அல்லேலூயா. நீ போற இடத்துல ஒரு பிள்ளைக்கு எடுத்து சோறு போட்டினா இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான கிறிஸ்தவம் இருக்கிறாங்க. சோறு போட்டு போற வழியில் ஒரு பொட்டலம் கட்டு போறது, 2 பொட்டலம் கட்டு போய் கொடுக்கறது என்ன? இங்க இருக்கிற ஒரு 100 பேர் ஒரு லஞ்ச் எடுத்துட்டு போகும்போது இன்னொரு பொட்டலத்தை கையில கட்டிட்டு போய் சாப்பிடாதவனுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்தா என்ன ஆகிட போகுது? ஏன்னா நமக்கெல்லாம் அவ்வளோ பிஸிங்க. ஏன்னா என் பிள்ளை, என் வேலை, ஐயோ ப்ரெஷர், வேலை ப்ரெஷர், வேலை ப்ரெஷர். யாருங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? வாழ முடியாதா? சந்தோஷம் வராதா? இயேசுவை நம்பி பாருங்க, இயேசுவை நேசிச்சு பாருங்க. ஆமென். சீஷர்களுக்கு எப்படிங்க சந்தோஷம் வந்துச்சு? அடி வாங்கிட்டு எப்படிங்க சந்தோஷமா இருந்தாங்க? எப்படிங்க சமாதானமா இருந்தாங்க? அது தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற உறவு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எவ்வளோ பாடு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ குழப்பம், எவ்வளோ சண்டை, எவ்வளோ எதிர்பார்ப்புகள், சும்மாலாம் ஊழியம் வந்து நிற்க முடியாது. எல்லாத்துலேயும் ஒன்னே ஒன்று தான் ஹெல்ப்பாக இருக்குது தெரியுங்களா? என்ன தெரியுமா? தேவனோடு இருக்கிற அன்பு. ஆமென். அல்லேலூயா. இங்கே கசப்பாக வந்து ஊழியம் செய்யலை, இது உள்ள வரும்போது எனக்குள்ளாக கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன். ஆமென். அல்லேலூயா. நான் வரும்போது நான் ஜெபிக்கிறது எப்படி? ஆண்டவரே நான் மாறணும், என் குடும்பம் மாறணும். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு முறையும் உண்மை சார்ந்து வாழ வேண்டும். நீங்க மாறுறது, உங்க குடும்பம் மாறுறது என்கிட்ட இல்லை. ஆமென். அல்லேலூயா. அன்பு எல்லாத்த விட வல்லமையானது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவின் அன்பு இருக்கும்னா உங்க பிள்ளைங்களுக்குள்ளும் அது இருக்கும். இயேசுவின் அன்பு இருக்கும்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் இருக்கும். அதுதான் சீஷர்கிட்ட இருந்துச்சு. ஆமென். இயேசுவின் அன்பு இருக்கும்போது போராட்டத்தில் விட்டுட்டு ஓடாது. இயேசுவின் அன்பு இருக்கும்போது சமுதாயத்தில் ஒன்று நடக்குதுன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு போகாது. என்னால் என்ன செய்ய முடியுமோ என்னால் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. சும்மா சொல்லாது, அது வந்து கொழுப்பெடுத்து அப்படிலாம் சொல்லாது. அன்பு அதெல்லாம் சொல்லாது. அவங்க தெரியாம செய்யறாங்க, நம்ம செய்யறத செய்வோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்கிட்ட இல்லை மாத்துறது வல்லமை, என்கிட்ட இல்லை மாத்துற வல்லமை இயேசுகிட்ட தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நீங்க இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மனைவியை மன்னிக்க முடியும். நீங்க இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க கணவரை மன்னிக்க முடியும். நீங்க இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க பிள்ளைங்களை மன்னிக்க முடியும். அது எவ்வளோ பாவமாக இருந்தாலும் மன்னிக்க முடியும். ஆமென். இயேசு மன்னித்தார், இயேசுவை நேசிக்கிறவர்களும் செய்ய முடியும்.